அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை யாத்திரை. ஆசிரியர் ஜான் கால்ஸ்வர்த்தி. நான் ஹாமர்ஸ்மித் பஸ்ஸின் மேல்தட்டிலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஆல்பர்ட் ஹால் மெமோரியல் எதிரில் இருந்து ஒரு வீட்டு வாசற்படியில் உட்கார்ந்திருந்தனர். அன்று வெகு உஷ்ணம். வாடகை வண்டிகளும் நாகரிக மக்களின் உல்லாச வண்டிகளும் வெகு வேகமாக பறந்து கொண்டிருந்தன. ஜனங்கள் வெயிலில் நடமாடிக்கொண்டிருந்தனர். அந்த 3 சிறு யாத்திரிகர்களும் வாசல்படியில் மௌனமாக உட்கார்ந்திருந்தனர். அவர்களுள் மூத்தவன் 6 வயது பையன். அவன் மடியில் ஒரு குழந்தை. குழந்தைக்கு பெரிய தலை, அத்துடன் கழுத்தில் அம்மைக்கட்டு. வாயில் விரல்களுக்கு பதிலாக கையையே திணித்து கொண்டிருந்தது. அதன் கண்கள் மேலே நோக்கியபடி இருந்தன. கால்கள் அக்குத்தொக்கில்லாம தொங்கிக் கொண்டிருந்த மாதிரி ஆடிக்கொண்டிருந்தன. அதை வைத்திருந்த பையன் அது வழுக்கி கீழே விழுந்து விடாமல் அடிக்கடி இழுத்து இழுத்து மடியில் உட்கார வைத்து கொண்டிருந்தான். பக்கத்தில் இருந்த ஒரு சிறு பெண் குழந்தை, பையனை விட சிறியது, கொஞ்சம் அழகு, ஆனால் அழுக்கு படிந்த முகம், கண்ணை சுற்றி வளையம் போல் இரத்தம் கன்றிய தடம், சிறிய சட்டை, அதிலிருந்து மேல் ஜோடணியாத குட்டை கால்கள், முதுகை வாசற்படியில் சாய வைத்து கொண்டு தூங்கியது. அந்த பையன் விழித்தபடியே இருந்தான். அவன் தலைமயிர் கருப்பு, எலி காதுகள், நல்ல உடையானாலும் அழுக்கு படிந்திருந்தது. அவன் கண்கள் சோர்ந்து போயிருந்தன. நான் அவனை அணுகி பேசினேன். அது உன் தங்கையா? இல்லை. பின்ன யாரு? எனக்கு தெரிந்தவள். அது என் தம்பி. எங்கு இருக்கிறீர்கள்? ரீஜன்ட் பார்க்கில். இவ்வளவு தூரம் எப்படி வந்தீர்கள்? ஆல்பர்ட் மெமோரியலை பார்க்க வந்தோம். உங்களுக்கு களைப்பாக இருக்கிறதா? இந்தா ஒரு ஷில்லிங். இனி வீட்டிற்கு பஸ்ஸில் போகலாம். பதிலில்லை, சிரிப்பும் இல்லை. அந்த அழுக்கு பிடித்த கை ஷில்லிங்கை பெற்றுக்கொண்டது. அது எவ்வளவு என்று உனக்கு தெரியுமா? ஒரு கேவலமான பார்வை பார்த்தான். வழுக்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை இழுத்து மடியில் வைத்து கொண்டான். 12 பென்ஸ். நான் திரும்பி பார்க்கும்போது தனது பூட்ஸ் காலால் தனக்கு தெரிந்தவளை அந்த ஷில்லிங்கை பார்க்கும்படி எழுப்பிக் கொண்டு இருந்தான். முடிந்தது.